இப்போ சளிக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சளிக்கான வர்மப்புள்ளி க்ளோஸ்அப் வாங்க சார். பாருங்கள், அப்படியே இந்த தொண்டைக்குழி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நெஞ்சுக்குழி இந்த இடத்துல முடியும். இந்த இடத்துல முடியறதுக்கு அப்படியே சைடில் தான் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதோட பேர் வந்து அடப்பக்காலான்ட்டு பேர். கையை நம்ம நல்லா இப்படி செடியாக வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமே இருக்குது. ரெண்டு பக்கமே இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், 1 2 3 4. எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல உபயோகமான வர்மக்கலையை பற்றி நிறைய வீடியோஸ் வருது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து நம்ம வர்மக்கலை மருத்துவத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே உலுக்கிட்டு இருக்கிற சளியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சளியில் பலவிதமான சளி இருக்குது. என்னென்ன சளி இருக்குது? நுரையீரல் சளி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது, தொண்டை சளி இருக்குது, மண்டை சளி இருக்குது, மூக்கு நிறைய ஒழுதுகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தும்மல் சளி இருக்குது, தும்மிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நான் வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட சளி முதல்ல எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு உடம்பை வந்து சளி நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணம் ஆகணும். சரியாக ஜீரணம் ஆகாதம்போது அது சளியாக குப்பையாக உள்ளே சேர்ந்து நிற்கிது. நம்ம வந்து இனிப்பு சாப்பிட்டா தான் சளி வரும், ஜிலேபி சாப்பிட்டா தான் சளி வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இட்லி சாப்பிட்டாலும் சரி, குழம்பு சோறு சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு ஜீரணம் ஆகலைன்னா அது சளியாக தான் போய் நிற்கும். சரிங்களா? எங்கே வேணால் உடம்புல எங்கே வேணால் போய் நிற்கும். அதுக்கு வந்து அந்த சளியை எடுக்கிறதுக்கான மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒழுங்காக நம்ம சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நம்ம டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் நோண்டக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. குழந்தைங்க ராவடி பண்ணிங்கன்னா தனியாக போய் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உணவை கவனிச்சிங்கன்னாவே போதும், நல்லா ஜீரணமாகிடும், நமக்கு சளி பிடிக்காது. சரிங்களா? இப்போ சளிக்கான மருந்து வந்து உணவே மருந்துலேயே நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சார் கூட நிறையா சொல்கிறாரு, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்காரு சார். நீங்கள் அதே மாதிரி இந்த வர்மத்துலேயும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நானும் என்னால் முடிஞ்சது ஒரு உணவை சொல்கிறேன். நான் உளுத்தங்கஞ்சி சாதாரணமாக முதல்லலாம் குடிச்சிட்டு இருந்தேன். உளுத்தங்கஞ்சியை தயவு செஞ்சு ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் குடிச்சு பாருங்கள். சளி எவ்வளோ வெளியில் வருதுன்னு மட்டும் பாருங்கள். மோஷன்லேயே வந்துடும் உளுத்தங்கஞ்சி குடிக்கும்போது. சரிங்களா? நுரை கட்டி எல்லாம் வரும் சளி. ஒரு குழந்தை கூட நீங்கள் ஒரு சங்கடம் கொடுக்கலாம். நீங்கள் அப்பே இல்லை. உளுத்தங்கஞ்சி நிறைய பேர் ஐயோ உளுத்தங்கஞ்சி குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சளி பிடிக்கிறது இல்லைங்க, உள்ளே இருக்கிற சளி வெளியில் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? உளுத்தங்கஞ்சி குடிக்கும்போது உள்ளே இருக்கிற சளி வெளியில் வருதுன்னு அர்த்தம். அந்த உளுத்தங்கஞ்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? உளுத்தங்கஞ்சி உளுந்து மாவு எங்கே வருது? ஒரு மொட்டைப்பாறையில் தான் வரும் உளுந்து. அந்த மொட்டைப்பாறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்காது, அப்படியே ஃப்ளோ ஆகிடும் கீழே. அந்த மொட்டைப்பாறை எதிர்த்துக்கிட்டு தான் அந்த உளுந்து வருது. அந்த உளுந்து வரும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? நம்ம சளி எடுக்காதாது. சளிக்கான உண்மையான மருந்து உளுத்தங்கஞ்சி. நல்லா டேஸ்ட்டாக உளுத்தங்கஞ்சி ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டு செய்யுங்க. மேலே முடிக்கும்போது தேங்காய் பூ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உளுத்தங்கஞ்சி இறங்கி குடிங்க. ஒரு 3 நாள் குடித்து பாருங்கள், எப்படி சளி வெளியில் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதையும் செஞ்சுக்கலாம். நம்ம வர்மத்துலேயும் சரி பண்ணிக்கலாம். நான் வர்மக்கலை வைத்தியர் தான். நான் வர்மத்தில் எப்படி சளியை சரி பண்ணுறன்ற முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு நிறையா புள்ளிகள் இருக்குது. நுரையீரல் சளியை எப்படி சரி பண்ணுறதுன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ சளிக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சளிக்கான வர்மப்புள்ளி க்ளோஸ்அப் வாங்க சார். பாருங்கள், அப்படியே இந்த தொண்டைக்குழி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நெஞ்சுக்குழி இந்த இடத்துல முடியும். இந்த இடத்துல முடியறதுக்கு அப்படியே சைடில் தான் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதோட பேர் வந்து அடப்பக்காலான்ட்டு பேர். கையை நம்ம நல்லா இப்படி செடியாக வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமே இருக்குது. ரெண்டு பக்கமே இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், 1 2 3 4. இது ஒரு செட்டு. சரிங்களா? சளி இல்லாதவங்களுக்கு டெய்லியுமே இது செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. சளி இருக்கிறவங்களுக்கு இது 10 செட்டு. காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி செய்யணும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். கையை இங்கே வச்சுட்டேன், கையை நல்லா அழுத்திட்டேன். 1 2 3 4 இந்த மாதிரி 10 வாட்டி செய்யுங்க. கண்டிப்பாக சரி உள்ளே இருக்கிற சளியெல்லாம், நுரையீரல் சளியெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் மூக்கு வழியாக வெளியில் வரும்,
இல்லைன்னா மோஷன் வழியாக வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் மோஷன் வழியாக வரும். வர சளியை நீங்கள் மறுபடியும் உள்ளே எடுத்துக்காதீங்க. எடுக்கிற பட்சத்தில் சரி ஆகாது. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, வர சளியை வெளியில் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே எல்லா சளியும் வெளியில் வந்துடும், சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு புள்ளி வந்து விலங்கு வருமம். இது வந்து அடப்பக்காலம். இது வந்து விலங்கு வருமம். விலங்கு வருமம் எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முட்டிக்கும் இந்த மேடான பகுதிக்கும் நடுவில் இருக்கிற பள்ளம் தான் விலங்கு வருமம். இதையும் அதே மாதிரி 3 விரல் இப்படி வைக்கிறீங்க. நல்லா ப்ரெஸ் கொடுத்து இந்த பக்கம் 10 சுற்று, 10 சுற்று, இந்த பக்கம் 10 சுற்று. இதுவும் 2 பக்கமே இருக்குது. இது செல்ஃபாகவும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், செல்ஃபாக செய்யும்போது இந்த கையை எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். கையை இப்படி கொடுப்பான், இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி சும்மா இப்படி சுற்றிக்கலாம். இப்படி 2 பக்கமும் அதே மாதிரி மாற்றி சுற்றும் போது செல்ஃபாகவும் இதை செஞ்சுக்கலாம். இதோட பேர் விலங்கு வருமம். இந்த 2 வருமம் வந்து நுரையீரல் சரிக்கான வரும புள்ளி. சரிங்களா? இப்போ சளி இருக்கிறவங்க இதை 2 பேர் இதை செஞ்சுக்கோங்க. சளி நல்லா சீக்கிரமாக சரியாகும். இந்த கிளாஸ் முழுசாக நீங்கள் வர்மக்கலை கற்றுக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி டைம்ஸ் நேயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய வர்மக்கலை சம்மந்தப்பட்ட வீடியோவும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நிறைய வரும். பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.